யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. தெரியாதவங்க பிஸ்கெட்டு சாக்லேட்ஸ் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தாலோ இல்லை ரொம்ப சின்ன குழந்தைகள் எல்லாம் எப்படி சீக்கிரமாக வர்றாங்கன்னா குழந்தைங்க மொபைல் ஃபோனுக்கு சீக்கிரமாக அட்ராக்ட் ஆயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி தான் குட்டி குட்டி பிள்ளைங்களை எல்லாரையும் மொபைல் ஃபோன் காமிச்சு பசங்களை ஏமாத்துறாங்க. அதனால எதுக்கும் நம்ம அட்ராக்ட் ஆகாமல் சேஃபான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணணும். தெரியாதவங்க கிட்ட பேசாதீங்க. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம், மழை பெய்யுது அப்படின்னா தெரியாத இடத்துல ஒதுங்கி நிற்க வேண்டாம். எப்பவுமே நம்மளை பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும். இதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு அதையும் மீறி நம்ம இந்த துன்புறுத்தல் எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து எங்கேருந்து வராது. டெய்லி நம்மளை வாட்ச் பண்ணுறவங்க, தனியாக இந்த பிள்ளைங்க ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்க, நம்மளை சுற்றி இருக்கிற யாரா வேணாலும் இருக்கலாம். தூரத்து சித்தப்பா, அண்ணா, மாமா, தாத்தா, இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த துன்புறுத்தலை உங்களுக்கு கொடுக்கலாம். இது பெண் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளுக்கும் உறுத்தானது. சரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுது, பயம் ஏற்படுதுன்னா நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு நம்பிக்கையான அப்பா அம்மா கிட்டையோ, பெற்றோர்கிட்டையோ, இல்லை ஆசிரியர்கிட்டையோ, இல்லை நீங்க நம்பிக்கை வச்சிருக்க பெரியவங்க கிட்டையோ சொல்லலாம். இதையும் மீறி உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு 1098 தெரியும்ல, அதுக்கும் கால் பண்ணி சொல்லலாம். சேஃபா இருங்க. நல்ல வருங்காலம் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.